வைத்து கண்களில் வைத்து முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி யோகா.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து எண்ணத்தின் வலிமை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சுயம்பு கனிபாண்டி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று சிறப்பாக துரியதவத்தை நடத்திய அம்மாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு எண்ணத்தின் வலிமை. ஆன்மாவின் செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் எனப்படுகிறது. இந்த மனம் வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் பொருட்களோடு தொடர்பு கொண்டு ஏற்கனவே பெற்றுள்ள அனுபவத்தோடு ஒப்பிட்டு கணித்தலை தான் எண்ணம் என்கிறோம். ஆன்மா உடலில் ஒரு துன்ப உணர்ச்சியினை பெறும்போது அதிலிருந்து தன்னை மீட்டுக்கொள்ள ஒரு பொருளையோ அல்லது செயலையோ நாடுகின்றது. எந்த பொருளானாலும் செயலானாலும் அதற்கு காலம், தூரம், பருமன், வேகம் எனும் 4 பரிமாணங்கள் உண்டு. இந்த பரிமாண அளவைகளை கொண்டு ஒவ்வொரு பொருளையும் அல்லது இயக்கத்தையும் ஆன்மா கணிப்பதால் அந்த செயலுக்கு எண்ணம் என்ற பெயர் உண்டாகியது. எண்ணுதலாகி எண்ணுதலில் இருந்துதான் எண்ணம் ஆகுது. பாரதியார் ஒரு பாடல்ல சொல்வாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும். மகான் சொல்வாங்க, எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கதை பார்க்கலாம். பிரான்ஸ் நாட்டுல ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய அப்பா வக்கீல் வேலை செய்யும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஒரு முறை அவங்க அப்பா அவருடைய மேலதிகாரியிடம் திட்டு வாங்குறத அந்த பையன் பார்க்கறான். அவன் அப்பாட்ட, அப்பா அவர் ஏன் உங்களை திட்டுனாரு அப்படின்னு கேட்கறான். அவர் என்னுடைய மேலதிகாரி, அதனாலதான் திட்டுறாரு அப்படின்னு சொல்றான். திரும்ப அப்ப மேலதிகாரினா இப்படிதான் திட்டுவாங்களோ அப்படின்னு கேட்கறான். அவங்க அப்பா, அப்படிதான், ஏதாவது தப்பு செய்தோம்னா மேலதிகாரி நம்மளை திட்டுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்பாவை திட்டிய மேலதிகாரி அவருடைய மேலதிகாரிட்ட திட்டு வாங்குறத அந்த பையன் பாக்குறான். அப்ப அந்த சிறுவன் அப்பாட்ட கேக்குறான், அவங்க ஏன் திட்டுறாங்க அப்படின்னு கேட்டா, அவருடைய மேலதிகாரி அவரை திட்டுறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இளம் வயதிலேயே அந்த சிறுவனுக்கு வந்த பெரிய கேள்வி என்னன்னா, நான் எந்த திட்டும் வாங்காம இருக்கணும்னா நான் எந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு அப்பாட்ட கேக்குறான். அப்பா சிரிச்சுக்கிட்டே, அப்ப நீ பிரான்ஸ் நாட்டு அரசராதான் ஆகணும், அப்பதான் யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க, ஏன்னா அரசருக்கு மேல கடவுள் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாராம்.
ஆனா நீ அரசராக முடியாது. ஏன்னா அரசர் பரம்பரையை சார்ந்தவங்க தான் அரசனாக முடியும் அப்படிங்கிற சட்டம் இருக்கு. நீ சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால உன்னால அரசனாக முடியாதுன்னு அவருடைய தந்தையார் சொல்லியிருக்காரு. இந்த பையனுக்கு கொஞ்ச நாளாவே அதையே நினைச்சுட்டு பள்ளியில வகுப்பறையில ரொம்ப சோகமாவே இருக்கிறான். அப்ப அவங்க ஆசிரியர் பார்த்துட்டு, அவன கவனிச்சுட்டு, "ஏன்பா எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருப்பியே, ஏன் இப்படி சோகமா இருக்கிற?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நடந்தத சொல்றான். ஆசிரியரும் அவனுக்கு நல்ல விஷயத்த விதைக்கணும், அவன உற்சாகமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வருத்தப்படாத, நீ முயற்சி செய்து பாரேன் நடக்கும்" அப்படின்னு உற்சாகப்படுத்துனாங்களாம். அவர் தன்னுடைய திறமையாலும், முயற்சியாலும் பல போராட்டங்களுக்கு பிறகு, அந்த அரசர் பரம்பரை தான் அரசர் ஆகணும் அப்படிங்கிற சட்டத்தையே முறியடித்து, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் சாதனை படைத்து பிரான்ஸ் நாட்டு அரசரானார். அவர்தான் மாவீரன் நெப்போலியன். அவருடைய நல்ல எண்ணம், உறுதியான எண்ணத்தால் பிரான்ஸ் நாட்டு அரசராகிறார். அப்போ ஒருவர் எண்ணும் நல்ல எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. மனிதனை முழுமையான மனிதனாக்குவது அவனது நல்ல எண்ணங்களே அப்படின்னு காந்தியடிகள் சொல்றாரு. எண்ணம் குறுகிய நிலையிலே தீய எண்ணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் தோன்றுகிறது. இந்த 6 தீய குணங்களின் எழுச்சியால தான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தோல்வியாகத்தான் முடியும். அப்ப எண்ணம் விரிந்த நிலையில உயர்ந்த எண்ணங்களான நிறைமனம், பொறுமை, ஈகை, கற்பு, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு போன்ற நல்ல குணங்கள் தோன்றுகிறது. அப்ப இந்த நற்குணங்கள்னால அவங்க செய்யக்கூடிய செயல் எல்லாமே வெற்றியில் தான் முடியும். அதான் மகான் சொல்லுவாங்க, எச்செயலும் மூலம் என்னும் எண்ணத்தால் ஆகும், இன்ப துன்ப காரணமும் அதுவே தேர்வோம்னு. அப்ப நம்ம நல்ல எண்ணங்களை நாமே விரும்பி முயன்று மனதில் இயங்க விட்டு கொண்டிருக்க வேண்டும். இப்போ உயர்ந்த ஆராய்ச்சியின் பேரிலே எண்ணத்தை எப்பொழுதுமே விழிப்புடன் வைத்திருக்கணும். எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் தான் அறிஞர், மகான், ஞானி. அப்ப எண்ணம் என்பது எப்படி இயங்குகிறது என்பதை நம்ம அடிக்கடி ஆராய்ந்து பார்க்கணும். எண்ணங்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றா அது அப்படியே பிறந்து வளர்ந்து மற்றொன்றுக்கு தன் இடத்தை கொடுத்து விட்டு சென்று அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். இந்த இயற்கை விதியை நாம் உணர்ந்து விழிப்புடன் இருந்தால் உயர்வு, அதாவது வெற்றிதான் கிடைக்கும். அறியாமல் மனதின் நோக்கிற்கு எண்ணத்தை விட்டுவிட்டால் அழிவு, அதாவது தோல்விதான் ஏற்படும். இதைதான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று உலக நிதியில் உலகநாதர் குறிப்பிடுகிறார். அப்ப எண்ணத்தின் அளவை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் உருவாகின்றன. அதனால நம்ம எண்ணத்தை பண்படுத்த வேண்டும். அந்த எண்ணத்திற்கு உயர்வு ஊட்ட வேண்டும். எண்ணத்தை கொண்டுதான் எண்ணத்தை பண்படுத்த வேண்டும். அப்ப எண்ணத்தை ஆராய வேண்டும் என்றால் அந்த எண்ணத்தால் தான் ஆராயணும். எண்ணத்துக்கு காவலா எண்ணத்தையே வைக்கணும். அப்ப எண்ணத்திற்கு நீதிபதியாக கூட எண்ணத்தை தான் நியமித்தாக வேண்டும். ஏன்னா வேற ஆள் இல்ல, வேற யாராலும் இந்த காரியத்தை முடிக்க முடியாது. காரணம் என்னன்னா ஒருவரது எண்ணத்தை அறிந்து கொள்ள அவருடைய எண்ணத்தை தவிர வேறு யாராலும் முடியாது. அப்போ எண்ணம் தன்னையே நெறிப்படுத்திக் கொண்டு திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆராய்ச்சியில ஒரு நாளைக்கு சுமார் 65,000 எண்ணங்கள் வரை மனம் சிந்திக்கிறது என்று நிபுணர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த எண்ணங்கள்ல சுமார் 90% எண்ணங்கள் நாள் முழுவதும் அல்லது முந்தைய நாட்களில் வந்த எண்ணங்களின் பிரதிபலிப்பாக தான் இருக்கலாம்னு சொல்றாங்க. தேசிய அறிவியல் அறக்கட்டளை நடத்திய ஒரு ஆய்வுல 80% எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களாக இருக்கலாம் அப்படின்னு தான் கண்டறியப்பட்டிருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொரு எண்ணங்களையும் கவனித்து நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம மனதில் கொள்ளணும். புத்தர் சொல்றாரு, எண்ணத்தில் கவனமாக இருங்கள், அவைதான் உங்கள் வார்த்தைகளாகிறது. வார்த்தையில் கவனமாக இருங்கள், அவைதான் உங்கள் பழக்கமாகின்றன. பழக்கத்தில் கவனமாக இருங்கள், அவைதான் உங்கள் செயல்களாகின்றன. செயல்களில் கவனமாக இருங்கள், அவைதான் உங்கள் ஒழுக்கமாகின்றன. ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள், அவைதான் உங்கள் வாழ்க்கையாகின்றன என்று சொல்றாரு. அப்ப வாழ்க்கையில கவனமாக இருக்கும்போதுதான் மனிதனை மாமனிதனாக மாற்றுகிறது. இப்ப இயற்கை எவ்வளவு அற்புதமான பெரிய பொக்கிஷமான மனம் என்ற பெரு நிதியை தான் நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ மனதின் தன்மை என்ன என்று பார்த்தால் பிரபஞ்ச அளவு விரியவும் முடியும்,
நுண்ணிய விண்துகளையோ அல்லது அதைவிட மிகச் சிறிய நுண்ணிய இறைத்துகளையோ நினைக்கும்போது அதன் வடிவ அளவுக்கு சுருங்கவும் முடியும். அப்போ ஒரு மனிதனின் அறிவாட்சி தரம் என்பது அவனிடம் உள்ள மனதின் தன்மையையும் குணத்தையும் பொறுத்தது. மனமே தன்னிடமுள்ள அனுபவங்களை தீர்மானித்து அதன் குணத்தை பெறுகிறது. மனதை அறியவும் அதன் செயல்களை அறியவும் மனம் என்ற கருவி மூலம்தான் முடியும். வேறு எந்த கருவியின் மூலமும் அதை அளவிட முடியாது. மனதை அளவிட மனதை உள்நோக்கி செலுத்தி கவனித்தால் மனதில் தோன்றும் எண்ணங்களையும் அவை செயல்படும் விதத்தையும் அதன் மூலத்தையும் அறிய முடியும். அப்போ மனதின் உள்நோக்கிய பயணமே அகத்தவமாகும். இந்த பயணத்தின் மூலம்தான் உயிர் சக்தியின் விரிவு நிலையான மனதையே அறிய முடியும். மனதின் செயலை அறிய அந்த மனத்தளவில் இருந்து எழுச்சி பெற்ற எண்ணத்தின் நம்ம தொடக்கத்தை அறியணும். மனம் தனக்குள் எழும் எண்ணங்களையும் வடிவங்களையும் தன்மைகளை கொண்டே தன்னைத்தானே யார் என்று கவனிக்க தொடங்குகிறது. அப்போ ஒவ்வொரு எண்ணத்தையும் எது தூண்டிவிட்டது அப்படிங்கிறத மனதால தான் அறிய முடியும். இப்ப எண்ணத்தை செயல்படுத்தினால் அதன் விளைவுகள் எவை என்று மனதால் தான் அறிய முடியும். இப்போ சாதாரண கண்ணாடியை சூரிய வெளிச்சத்துல வைத்தா அது ஒண்ணுமே ஆகாது. ஆனா செறிவு ஏற்றப்பட்ட அந்த பெருக்காடியாக இருந்தால், அதாவது லென்ஸாக இருந்தால், அதை சூரிய வெளிச்சத்தில் வைத்தால் அங்கே சூடு அதிகரித்து நெருப்பு வந்துவிடும். அதே போலதான் இறையுணர்வு பெற்றவர்கள் இறைநிலையோடு ஒன்றி இருக்கிற போது அவர்களின் மன அலைச்சுழல் குறைந்து வருகிறது. செறிவுற்ற கண்ணாடியைப் போல மனம் வலுவடைந்து விடுகிறது. அது மட்டுமின்றி தூய்மை அடைந்து விடுகிறது. அத்தகைய மனதில் பல நல்ல எண்ணங்கள் தான் எப்பொழுதுமே எழும். அதன் காரணமாக நல்ல செயல்களையே ஆற்ற முடிகிறது. இப்ப தன்னை அறியும் உள்நோக்கிய பயணம் மூலம் மனம் தன்னை ஒரு பார்வையாளனாக ஆக்கிக்கொண்டு தனது செயலை ஒரு நாடகம் பார்ப்பது போல் கவனிப்பது ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். அதுக்கு ஈடு இணையில்லை. இந்த நாடகத்திற்கான மேடையும் எண்ணம்தான். எண்ணுபவரே நடிகர், எண்ணுபவரே ரசிப்பவர். கதை நடிகர், கதை வசனமும் எண்ணத்தின் செயலே ஆகும். அப்ப இங்கு மனமும் பார்வையாளராகவும் பார்க்கப்படுபவராகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கிறது. அதை மகான் சொல்றாங்க ஒரு கவியில, எண்ணமே ஒரு நாடக மன்றம் போல், எண்ணமே அதில் எண்ணற்ற நடிகர்கள், எண்ணமே அதை பார்ப்போர் ரசிப்போராம், எண்ணமே அதன் நிர்வாகி உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எண்ணம் நம்ம மனதுல ஒரு முறை தோன்றிவிட்டாலே போதும், அது உயிரணுக்கள்ல பதிவாகி அவற்றுக்கிடையே பிரதிபலித்து அந்த பிரதிபலிப்பு மீண்டும் பதிவு, மீண்டும் பிரதிபலிப்பு என்றாகி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ அந்த எண்ணம் தோன்றும் அந்த அதே செயல்களை செய்ய நம்ம உடனே முனையிறோம். அப்ப அந்த மூளையிலே எண்ணப்பதிவுகளா மாறுது. எண்ணப்பதிவுகள் செயல் பதிவுகள் இரண்டுமே சேர்ந்து ஒன்று கூடி கருவமைப்பிலே விந்தணுக்களிலே பதிவாகி அது சந்ததிகளுக்கும் கூட பெற்றோர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் தொடர்வதை நாம் உணர்கிறோம். அதுதான் கருவமைப்பு பதிவு. ஒரு தீய எண்ணத்தை நம்ம ஒரு முறை உள்ளே விட்டுட்டாலே போதும், மறுபடியும் அது உதிக்காமல் செய்வது அத்தனை எளிதன்று. இப்ப விருந்தாளி வேண்டாத விருந்தாளியே ஆயினும் நம்ம அதை போய் முகத்தை சுழிச்சா அவங்க போயிருவாங்க. ஆனா எண்ணத்தை விரட்ட விரட்ட தான் அது மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். விரட்டும் போது நாம் அந்த எண்ணத்தோடு தான் உறவு கொண்டு இருக்கிறோம் என்பதே அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம வெறும் எண்ணம் மட்டும்தானே, நம்ம என்ன செயலிலா இறங்குறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு தீய எண்ணத்திற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. விளைவெஞ்சி அந்த எண்ணத்தின் வழி நாம் செயலில் இறங்காமல் இருந்து விடலாம். ஆனால் எழுந்த எண்ணம் சும்மா போய்விடாது. ஒத்த தரமுடையவர் இன்னொருவர் மனதில் நுழைந்து அது தனக்கு செயலுருவம் கொடுத்து கொண்டே இருக்கும். அத்தகைய ஆற்றல் பெற்றதுதான் எண்ணம். இன்னொன்று, செயலில் இறங்க மாட்டேன் என்று நிதானத்துடன் ஒரு தீய எண்ணத்திற்கு நாம இடம் கொடுத்தோமானால் அது திரும்ப திரும்ப நம்ம மனதில் தோன்றி செயலாக உருப்பெற நம்மிடத்திலேயே வேட்பையும் உந்துதலையும் தோன்ற செய்து செயலாக மாற்றம் பெறதான் அது முனைகிறது. இதனாலதான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்றும் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றும் திருவள்ளுவர் சொல்றார். இப்போ இரணியன் பிரகலாதன் கதையை நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். பிரகலாதன் எங்கும் நிறைந்தவன் இறைவன் தான், அவனே உயர்ந்தவன் அப்படிங்கிற உயர் நிலையில இறைவனை மனதில் ஆராதனை செய்பவர். அப்போ பிரகலாதனின் தந்தை இரணியன் இறைவன் நாமத்தை நீ சொல்லக்கூடாதுன்னு பிரகலாதனுக்கு பல துன்பங்கள் அவர் கொடுத்தாலும்
இறைவன் அருளால அவர் அதிலிருந்து விடுபட்டார். அப்ப இறுதியில இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று அவன் சொன்ன எண்ணம், அவனுடைய மனதில் எண்ணம், நம்பிக்கை, செயல் நிலையிலும் வென்றது. இறைவனே அந்த தூணில் தோன்றி காட்சி கொடுத்தார். அப்ப "உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்" என்று திருவள்ளுவர் எண்ணத்தின் ஆற்றலை சொல்றார். அப்துல் கலாம் ஐயா சொல்வாரு, "கனவு காணுங்கள், கனவு மெய்ப்படும்" அப்படின்னு. திருவள்ளுவர் சொல்றாரு, "எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின்." அப்போ ஒன்றை செய்ய எண்ணியவர் அதை செய்து முடிப்பதற்கு ஏற்ற மன உறுதியை உடையவராக இருந்தால், அடைய நினைத்தவற்றை எல்லாம் அவர் எண்ணப்படியே அவர் அடைவார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு அரசர் போர் வீரர்களோட காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறாரு. அன்னைக்கு இரவு காட்டுல படை வீரர்களுடன் எல்லாருமே ஒவ்வொரு பக்கமா போயிட்டு இருக்காங்க. அப்போ அரசர் வழி தெரியாம காட்டுல அவங்கள விட்டு வேறு பகுதிக்கு போயிடுறாரு தனியா. அப்ப காட்டுல ரொம்ப தூரம் போனதுனால அவருக்கு பசியும் அதிகமாயிட்டு, சாப்பாட்டுக்கு என்ன செய்றது அப்படின்னு தெரியாம போய்க்கிட்டே இருக்காரு. அப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு வீடு இருக்கிறத பார்க்குறாரு. அங்க சென்று பார்க்கும்போது, அந்த வீட்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிட்ட போய், "எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. ஏதாவது உணவு இருந்தா குடுங்க" அப்படின்னு கேட்கிறாரு. பாட்டி அரசருக்கு வயிறார சாப்பாடு குடுக்குறாங்க. அரசர் உண்ட மயக்கத்துல நல்லா தூங்கிட்டாரு. அந்த பாட்டிக்கு இவர் அரசர் என்று தெரியாது. வீரர்கள் அரசரை தேடி வரும்போது தான், பாட்டிக்கு வந்திருப்பவர் அரசர் அப்படிங்கிறது தெரியுது. அரசர் அந்த பாட்டிட்ட, "நல்ல சுவையான சாப்பாடு தந்தீங்க. ரொம்ப நன்றி அம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? கேளுங்க தர்றேன்" அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பாட்டிக்கு ரொம்ப நாளா ஒரு எண்ணம். அங்க ஒரு அன்னச்சத்திரம் அமைத்து பசியால் வரும் மக்களுக்கு உணவு குடுக்கணும்னு அவங்களுடைய எண்ணம். உடனே அவங்க அரசர்ட்ட, "எனக்கு ஒரு அன்னச்சத்திரம் அமைச்சு குடுங்க. பசியால வரக்கூடிய மக்களுக்கு நான் சாப்பாடு அளிக்கணும்" அப்படின்னு அவர்ட்ட கேட்காங்க. உடனே அரசரும் அன்னச்சத்திரம் அமைத்து அவங்களுக்கு அந்த உணவு கொடுப்பதற்கான வசதியும் செய்து கொடுக்கிறார். அப்ப பாட்டியினுடைய நீண்ட நாள் நல்ல எண்ணம் நிறைவேறியது. எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. அது எந்த நாள் ஆனா கூட அது கண்டிப்பா நடக்கும். அதைத்தான் பெரியவர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்வாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, "உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும் அதற்கேற்ற பலனை உண்டாக்கும் என்பதனை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள்" அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு எண்ணம் எழுந்த உடனே இது ஏன், எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம்னா, அந்த நொடி பொழுதிலே விடை பிரிந்திரும். நம்மளுக்கு உடனே அது எதுக்கு வருது அப்படின்னு. அப்ப அத தடுக்காம அத இயற்கையா விட்டோம்னா, அது போகிற வழியிலே தான் போகும். அது எப்படின்னா, ஒரு படக நம்ம ஓட்டிட்டு போறோம்னா, அது துடுப்பை எந்தெந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்த வேண்டுமோ, அப்படி உபயோகப்படுத்தினா தான் நேரா நான் போய் சேர வேண்டிய இடத்திற்கு நம்ம போய் சேரலாம். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆராய்ச்சிக்கு கொண்டு வந்தோமானால் தான், நம்முடைய அந்த ஒவ்வொரு செயலும் சிறப்பாக அமையும். இப்போ ஒரு 6 மாத அதுக்கு நம்ம பயிற்சி, அந்த அகத்தாய் பயிற்சி எடுக்கும்போது, ஒரு 6 மாதத்து கால 6 மாத காலத்துக்குள்ளேயோ, அல்லது 1 மாத காலத்துக்குள்ளேயாகவோ என்னன்னா, எந்த எண்ணம் வந்தாலும் நம்ம அந்த அகத்தாய் பயிற்சி செய்யும்போது, அந்த தீய எண்ணம் வந்துச்சுன்னா, அந்த தீய எண்ணங்கள் அப்படி வடிகட்டி, நல்ல எண்ணங்கள் மட்டும் தான் நம்முடைய செயலுக்கு வரும். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மகான் தென்னிந்தியாவில் தோன்றுவார். அவர் அறிவுக்கு கோயில் கட்டுவார் என்று கூறினார்கள். அப்ப அவரது எண்ணம் நம்முடைய மகான் தோன்றி அறிவு திருக்கோயில கட்டுனாங்க. ஒருமுறை ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமெரிக்காவுல ஐநா சபையில பேச இருந்தாங்க. அப்ப நம்முடைய மகான் அவர் பேசுவதற்கு முன்னாடியே இந்த வார்த்தையை தான் ஐநா சபையில நேரு அவர்கள் பேசுவார் அப்படின்னு அவங்க நண்பர்ட்ட சிலர்ட்ட சொன்னாங்க. அதுபோலவே மகான் சொன்ன வார்த்தைகளை தான் நேரு ஐக்கிய நாட்டு சபையில பேசினாங்களாம். அப்ப மகானுடைய எண்ணத்திற்கு அவ்வளவு வலிமை உள்ளது. இப்ப ஞானிகள் நினைப்பது எல்லாம் நடக்கின்றன என்றால், அவர்கள் நடக்கக்கூடியதை மட்டும் தான் நினைப்பாங்க. நடக்காதத அவங்க நினைக்கிறது இல்ல. அப்போ அந்த செயல் எண்ணத்துக்குரிய செயல் அப்போதே நடக்குது. அததான் ரிஷி பிண்டம் ராத்திரி தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மகான் எண்ணிய எண்ணம் அந்த
அது செயலாக நீண்ட நாட்கள் ஆகாது. ஏன்னா, அது அப்பொழுதே நிறைவேறிவிடும் அப்படிங்கிறது தான் பொருள். அப்ப ஞானிகள் எது நடந்தாலும் நல்லதோ, அதை மாத்திரம் தான் நினைப்பாங்க. அதனால தான் அவங்க நினைக்கிறது நடக்குது. ஏன்னா, அவங்க முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு என்ற திரிகால ஞானத்தை மனதில் கொண்டு தான் நடக்கக்கூடியதை மட்டும் நினைக்கிறாங்க. இப்ப நாம் எண்ணும் எண்ணத்தின் உள்ளே வெற்றியும், தோல்வியும் இருக்குது. எண்ணம் 6 காரணங்களால் தோன்றுகிறது மகான் சொல்றாங்க. அப்போ ஒரு எண்ணம் மனதுல தோன்றுச்சுன்னா, அதுக்கு தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6ல் 1 தான் காரணமா இருக்க முடியும். அது நமது எண்ணமா, பிறர் எண்ணமா, சமுதாய தேவை ஒட்டிய பல நல்லவர்கள் மனதில் இருந்த எண்ணமா அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அந்த எண்ணம் செயலானால் தனக்கும் பிறருக்கும் நன்மை தருவதானால் அந்த எண்ணத்தை தொடர்ந்து மனதில் வைத்திருக்கலாம், செயல்படுத்தலாம். அப்போ ஒரு எண்ணமானது தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்திலோ, பிற்காலத்திலோ, மனதிற்கோ, உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும். இப்ப தேவையால் வரும் எண்ணம் அப்படின்னா, இப்ப பசி வருது, உணவில் மேல எண்ணம் வருது. அப்ப அந்த எண்ணத்தை கண்டிப்பா நம்ம செயல்படுத்த வேண்டியதுதான். இப்ப பழக்கத்தால வரக்கூடிய எண்ணம், உணவில் மேல் எண்ணம் செல்லுது. ஆனா பசி இல்ல. ஏன்னா, நம்ம மத்தியானம் ஒரு 12:30க்கு சாப்பிடுற வழக்கம் இருந்ததுன்னா, அந்த பழக்கத்தின் காரணமாக அந்த எண்ணம் வரும். பசி இல்லன்னா, பசித்து புசின்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு, அந்த நல்ல பசி வந்த பிறகு சாப்பிடலாம். இப்ப சூழ்நிலையால வரும் எண்ணம், இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. அவர் நண்பர்கள்லாம் புகைப்பிடித்துட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு ஒண்ணு குடுக்காங்க. அப்ப நம்ம பிடித்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு தோன்றுது. இது சூழ்நிலையால் வரக்கூடிய தீய எண்ணம். இப்போ சூழ்நிலையால் ஏற்படும் எல்லா எண்ணமுமே தீதுன்னு சொல்லிவிட முடியாது. இப்போ ஒரு இடத்துல தியானம் நடைபெறுது. இதுவரை பழக்கம் இல்லைனாலும், அந்த தியானம் நமக்கு நல்லது அப்படின்னு உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிச்சுடுறோம். அப்போ அது நல்ல எண்ணம். அடுத்தது பிறர் மனம் தூண்டுதலால் வரும் எண்ணம். பிறர் மனம் தூண்டுதலால் தோன்றும் எண்ணங்கள் தீயவையாகவும் இருக்கலாம், நல்லவையாகவும் இருக்கலாம். பிறர் மன தூண்டுதல் காரணம் என்றால் நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்கணும். இதை தான் பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன் அப்படிங்கிறாரு ஒரு ஆழ்வார். அதாவது பிறர் எண்ணத்திற்கு என் மனதில் இடம் கொடுத்து அவர்களுக்காக நான் செயலாற்றி பாவமேற்று அந்த காரணத்தாலே எனக்கு பல பிறவிகளும் ஏற்படும் அடியாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது கருவமைப்பால் வரும் எண்ணம் வந்து ஒரு தந்தை குடிகாரனா இருந்த காரணத்தாலேயோ நல்லவனா இருக்கான் கொஞ்ச நாள் திடீர்னு அந்த மகனுக்கு குடிக்கக்கூடிய எண்ணம் வருது. அப்போ அதே மாதிரி தந்தை நல்லவராக இருந்தால் அந்த நல்ல எண்ணம் தான் மகனுக்கு வரும். அப்போ அந்த எண்ணத்தின் விளைவை கவனித்து ஆராய்ந்தால் அதுவே நல்ல பழக்கமாகவே மாறிவிடும். அடுத்தது தெய்வீகத்தால் வரும் எண்ணம். இப்ப தெய்வீகத்தால் ஏதேனும் ஒரு எண்ணம் தோன்றுவதை கண்டால் அதனை மதிக்க வேண்டும், செயல்படுத்தவும் முயற்சி செய்யணும். ஏன்னா தெய்வீகத்தால் தோன்றக்கூடிய எண்ணம் எல்லாமே உயர்ந்ததாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ராஜபோகத்தில் இருந்த சித்தார்த்தனுக்கு துறவு எண்ணம் ஏன் வந்தது? எத்தனையோ பேர் எவ்வளவோ காலமோ ஏங்கி இருக்காங்க. தங்கள் வாழ்க்கையை உய்விக்க ஒரு மகான் தோன்ற மாட்டாரா அப்படின்னு. அது அந்த அரசிளங்குமரன் மனதினால் ஏற்கப்பட்டு உலகுக்கு கௌதம புத்தர் என்ற ஒரு மாபெரும் ஞானி கிடைக்க காரணமாக அமைந்தது. அதே மாதிரி உலகத்தில் உள்ள குழப்பம், போர், பகை, வறுமை இவற்றை மாற்றினால் எப்படி இருக்கும் என்று எத்தனையோ பேர் மனதில் தோன்றி இருக்கும். அந்த எண்ணம் எல்லாம் செயலாக முடியாமல் தேங்கி நின்றிருக்கும். அதுதான் நம் மகானின் மனதில் புகுந்து உலக சமாதான திட்டம் எழ காரணமாகியது. இப்ப அருள் துறையில் நாம் பிரவேசிக்க காரணமா இருந்தது கூட தெய்வீகமாகவே இருக்கலாம். அல்லது விட்டகுறை, தொட்டகுறைன்னு சொல்லுவாங்கல்ல, அது கருவமைப்பாகவும் இருக்கலாம். அப்ப எந்த எண்ணத்தையும் உடனுக்குடன் அதன் வேரை ஆராய்ந்து வந்தோமேயானால் காலப்போக்கில நம்மளுக்கு விழிப்பு நிலை வந்துரும். அப்ப தோன்றக்கூடிய எண்ணங்களை அப்போதைக்கு அப்போது ஆராய்ந்து பார்த்தால் பிறகு அதுவே நமக்கு நல்ல எண்ணங்களாக எண்ணும் மனநிலை வந்துரும். எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும், அறிய முயன்றால் தான் அடங்கும். அப்ப எண்ணத்தின் மேலேயே எண்ணத்தை திருப்பி விட்டு நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அப்போ அந்த எண்ணம் மாறி ஆராய்ச்சியும் விழிப்பு நிலையும் தான் நம்மளுக்கு ஏற்படும். எண்ணம் தான் அனைத்துமே. எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. நன்மையும் தீமையும் எண்ணத்தின் உள்ளேதான். பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம் தான் உயர்வானது. எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உயர்வு, உலகுக்கும் உயர்வு.
எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்திற்கு உயர்வளித்து தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்க செய்ய நம்ம எப்பொழுதும் சங்கல்பம் செய்யணும். மகான் ஒரு கவியில சொல்றாங்க, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏனென்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். அப்போ எந்த எண்ணம் எழுந்தாலும் அந்த எண்ணம் வேண்டாம் அப்படின்னா, இனி இந்த எண்ணம் எழாமல் விழிப்போடு இருப்பேன் என்று சங்கல்பம் செய்யணும். அப்ப அந்த சங்கல்பம் அழுத்தம் பெற பெற விழிப்பு நிலை பெறலாத வல்லமை வரும். வெற்றி பெற வேண்டுவோர் எதிர்வரும் பிரச்சனைகளை பிரித்து எண்ணத்தை அலசி ஆராயணும். இந்த ஆராய்ச்சி அணுகுமுறையும் ஆன்மீக வாழ்வு நடத்தும் மனவளக்கலை அன்பராய் நமக்கு மிகவும் அவசியம். அப்போ எண்ணத்தை ஆராய அகத்தவமும் தற்சோதனை என்ற அகத்தாய்வும் வேண்டும். 1/4 மணி நேரம் துரிய தவம் செய்து தினந்தோறும் அல்லது வாரம் ஒரு முறையாவது அவ்வப்போது அகத்தாய்வு நம்ம செய்யணும். அப்ப அகத்தாய்வு செய்து மௌனம் ஏற்று பேரமைதி நிலையில அகத்தாய்வு செய்யும் போது நம்முடைய கர்மயத்தில் பதிவான எல்லா எண்ணங்களும் வெளிவரும். நம்ம தீய எண்ணத்தை தவிர்த்து நல்ல எண்ணத்தை மனதில் கொள்ள வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, வாழ்நாள் முழுவதும் வியாபித்திருக்கும் எண்ணங்கள் தான் உங்கள் இறுதி நாட்களின் எண்ண ஓட்டத்தை தீர்மானிக்கிறது. இந்த எண்ண ஓட்டங்கள் தான் உங்கள் மறுபிறப்பை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. மகான் சொல்றாங்க, உண்மையில் எதிரி உனக்கு உண்டெனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமேன். நமக்கு நிறைய உதாரணங்கள் தெரியும். இலங்கை வேந்தன் ராவணனின் கீழான எண்ணம் அவன் அழிந்து அவனுடைய நாடும் அழிந்தது. மகாபாரதத்தில் துரியோதனனின் பேராசை கெட்ட எண்ணம் அவனும் அழிந்து அவன் வம்சமும் அழிந்தது. எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள். நல்ல எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை. அவை உங்களுக்கு நல்லதையே கொண்டு சேர்க்கும். விதைத்தவன் உறங்கி விடுவான், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணியவன் உறங்கி விடுவான், எண்ணங்கள் உறங்குவதில்லை. நல்ல எண்ணங்களை விதைப்போம், நல்ல விளைவுகளை அறுவடை செய்வோம். நாள்தோறும் மகான் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு செய்து மகானின் உயரிய எண்ணமாகிய உலக சமாதானம் அடைய அனைவரும் தொண்டாற்றுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அருமையான ஒரு சிந்தனை உரை. எண்ணத்தின் வலிமைக்கு வலு சேர்க்கக்கூடிய பல கருத்துக்களையும் சுவாரஸ்யமான பல கதைகளையும் அம்மா அவர்கள் அருமையாக விளக்கினார்கள். அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுயம்புகனி பாண்டியம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க ஸ்கை வளமுடன். ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம்.